எந்த வகையில் எதிரியை அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த விதமான எதிரியாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீரத்தில் தான் வியூகம் வருமே தவிர விவேகத்தில் வியூகம் வராது. முன்னேறது வீரம் அப்படின்னா பின் வாங்கிறது விவேகம். அது பொட்டத்தனமோ கோலத்தனமோ கிடையாது. சரியாக நீங்கள் பின் வாங்குறீங்க அப்படின்னா, சரியான இடத்துல சரியாக பின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வசமாகும். இந்த தப்பை தமிழ் இனம் பல ஆயிரம் ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறத்துக்கும் வீரத்துக்கும் சம்மந்தம் இருக்கலாம், ஆனால் அறத்துக்கும் விவேகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அறத்துக்கு வீரத்துக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் வீணாக போகிறீங்க. ஆனால் வீரத்தோட விவேகத்தை சேர்த்துக்கோங்க, அறத்தை கலட்டி விடுங்க. ஏன்னா அறத்தை கடைப்பிடிச்சதுனால தான் இந்திய சமுதாயம் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமையாக இருக்குது. அறத்தை எந்த விதத்துலையும் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? அறம் நம்மளை அடிமைப்படுத்தத்தான் பயன்பட்டுருக்கு. கௌரவமும் அறமும் நம்மளை பால்படுத்தியிருக்கு. எக்காரணத்தை கொண்டும் அறத்தை 25% வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. போட்டி வரும்போது, சண்டை வரும்போது அறத்தை மயிராக நினச்சிக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க? மயிராக நினச்சிக்கோங்க.